சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு தப்புமே பண்ணாமல் இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, போலீஸ் உன்னை ஒரு செக்கப் கூட பண்ணலையா வைக்கலையா அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கடா செக்கப் பண்ணாங்க, அவங்க வந்துட்டு அந்த சிசிடிவியில் நாங்கள் பார்த்துட்டோம், அந்த வீடியோவில் உன்னை வைரல் ஆகிட்டாங்க, அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது, உன்னோட காரை விட்டு போ, லைசன்ஸையும் கேன்சல் போகிறோன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது என்ன செய்யணுன்னே தெரியல. எங்கள் அப்பாவும் மீனாவும் ரொம்பவே தப்பாக நினைக்கிறாங்க. அவங்களே புரிஞ்சுக்க மாட்றாங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு லாந்திட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. அவன்கிட்ட மெடிக்கல் செக்கப் எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டது நினைவு வருது. மெடிக்கல் செக்கப் பண்ணால் நம்ம குடிக்கலன்னு தெரிஞ்சிரும்ல, அதை பண்ணதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. அப்போ தான் நினைக்கிறாரு, நம்ம குடிக்கவே இல்லை, சும்மா தான் இருந்தோம், நம்மளை குடித்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் நேற்று 12 மணிக்கு நடந்த மாதிரி சம்பவத்தை காமிச்சிருக்கிறாங்க. 12:30 மணிக்கு நடந்த சம்பவம் மாதிரி காமிக்கிறாங்க. 12:30 மணிக்கு நம்ம என்ன செஞ்சுட்ருந்தோம் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ஆஃபருக்கு போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தலைவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு உள்ளே போனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ நம்ம உள்ளே தான் யாரோ வீடியோ எடுத்துக்கிறாங்க, யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாரு. அப்போ யார் நினைவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போது தாடியை வச்சுட்டு ஒரு ஆள் உட்காந்து நம்மளை வீடியோ எடுத்த மாதிரியே அவருக்கு தெரியுது. அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி யோசித்து பார்க்குறாரு. இன்னும் பிடிபட மாட்டேங்குது. சரி ரைட்டு, நம்ம நேராக போய் அங்கே போய் சிசிடிவியை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. அப்போ பாரில் சொல்கிறாங்க, தம்பி அதெல்லாம் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, அரசியல்வாதிகளுடைய ஃப்ரெண்டுக்கு. அவர் நேராக தலைவர்கிட்ட சொல்கிறார், தலைவரை முத்துக்கு இப்படி ஆயிடுச்சு, பார்த்தீங்களா வீடியோ வைரல் ஆகிடுச்சு, நம்ம கூட தான் பாரில் உட்காந்துருந்தான், அதுவும் சும்மா தான் உட்காந்துருந்தான், அவனை இப்படி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி அவன் காரும் போக போகுது, ஒரு டிரைவர் தொழிலும் போக போகுது அப்படிங்கிறாங்க. நம்ம இருக்கும்போது எப்படி போகும் அப்படிங்கிறாங்க. தலைவரை வீடியோ வைரல் ஆகிடுச்சு, என்ன கம்ப்ளைண்ட்டாக அவர் மேலே போயிருக்கான், முத்து மேலே, இப்போ என்ன சின்னே தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. தம்பி எங்கே இருக்கானா அப்படிங்கிறாங்க. அந்த பாரில் நிற்கிறாரு, அங்கே சிசிடிவியை பார்த்தா யார் வீடியோ எடுத்தான்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. தம்பி யோசனை நல்ல யோசனையாக தான் இருக்குது, கற்பூர புத்தியாக தான் இருக்குது, தம்பிகிட்ட அது யார் என்னவர்னு மட்டும் பார்த்துட்டு நம்மள்கிட்ட வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், தலைவர் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறான்ட்டாரு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் வாங்கிட்டு நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. மக்கா அதை எடுக்க தான் வந்தேன், அவங்க தர முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவரை ஃப்ரெண்டை பார்த்தோன்னா, நீங்கள் தலைவரோட ஆளில் சொல்லுங்கள் தலைவரே அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவர் தான் சொல்லிவிட்டாங்க, நேற்று உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே தலைவரை கொடுத்துடலாமே அப்படிங்கிறாங்க. இது என் நண்பர் தான், அவர் உங்கள்கிட்ட பல முறை கேட்டுப்பார் போல், நீங்கள் முடியாதுன்னு சொன்னோன்னே தான் எனக்கு கால் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. தலைவரோட ஆள்னு சொன்னால் தான் நான் கொடுத்துருவேனே, வேறு யாராவது இதை வாங்கிட்டு போய் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க, இதுதான் கொடுக்குறது இல்லை, அதுபோக வீட்டுக்கு தெரியாமல் யாராவது குடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க வீடியோ வெளியே போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் போகாது, இதில் சின்ன வேலை இருக்குது, அந்த வீடியோ கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி தலைவரை கேட்டதாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தலைவர் நேற்று உங்கள் பாருக்கு வந்தாலும் ஆளை போல் போயிட்டார் அப்படிங்கிறாங்க. தலைவர் தான் எளிமையாக இருப்பார், என்ன எனக்கு தெரியாது, நான் நேற்று பாரில் இல்லை, சரி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை கொடுக்குறாரு. இதை உத்து பார்க்குறாரு, யார் வீடியோ எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்தை பார்க்குறாரு, 12:30 மணியை பார்க்குறாரு. அப்போ சிட்டி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். சிட்டியை பார்த்தோன்னா சிட்டியாக வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இவனுக்கு எவ்வளோ ஷேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. என்ன தலைவர் இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியுமாவா, என் பொண்டாட்டியோட தம்பியை கெடுக்கிறதே அவன் தான், அதுபோக யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள கூடுதலாக கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. திருட்டு வேலை பார்த்துட்ருக்கான், வட்டிக்கு அந்த பணத்தை வட்டிக்கு போட்டு கிடக்கான், இப்போ ஏற்பட்டவன் என்ன வீடியோ எடுத்து போட்டு என் தொழிலுக்கு எடுத்துருக்கானே, நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு இப்போ கோவம் ஆகாது, விவேகம்தான் ஆகும், முதல்ல உன் காரை மீட்கணும், லைசன்ஸ் வாங்கணும், ஏன்னா தலைவரால் இப்படி நடந்துட்டு, இப்போ நம்ம தலைவர்கிட்டே சொல்லி இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதை தீர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிலைமைக்கு பெரிய ஆள் யாராவது பேசி ஆகணும், சரியா, அப்போ தான் உன்னோட வண்டி வெளில வரும், என்ன உனக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த சிட்டியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் 2வது வரும், சரியா, தலைவர்கிட்ட கொடுத்துட்டா பொணிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா அதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி முதல்ல வண்டி எடுத்துப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட போகிறாங்க. தலைவரை அந்த வீடியோவில் முத்துக்கு வேண்டாதவன் தான் செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. நான் கூட எதிர்கட்சிக்காரன் தலைவர் தான், எதிர்கட்சிக்காரன் தான் அப்படி பண்ணுறானு நினச்சி ரொம்ப இது பண்ணிட்டேன், அவனுக்கும் எதிர்கட்சிக்காரங்க சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஃப்ரெண்டு நினைக்காரு, முத்தை சென்ட்ரல் விட்டதோட நம்ம அவனை பொறுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக தலைவரை
எதிர்க்கட்சிக்காரன் சூழ்ச்சியாக தான் இருக்கும், அவனும் நல்லவன் கிடையாது, பணத்துக்காக எதுனாலும் செய்கிறவன் தான், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே அவனை விடக்கூடாது, அவனை கண் வைக்க விட்டுறவே கூடாது அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. தலைவர் அதெல்லாம் 2வது புறம், ஃபஸ்ட்டு முத்து காரை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நமக்கு விட வந்த தம்பி காரை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் தொழில் இழக்கக்கூடிய சூழ்நிலையும் அனுமதிக்க முடியாது, வாங்க உடனே ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, என்னை நேற்று மெடிக்கல் டெஸ்ட் எதுவுமே எடுக்கலை, போலீஸ்காரங்க செக் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் செக் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நேற்று அந்த தம்பி வண்டியை பிடிச்சிருக்கீங்க, மெடிக்கல் செக்கப் எதுவும் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவர், வீடியோ வைரல் ஆனோன்னே கம்ப்ளைண்ட் வந்தோன்னே நாங்கள் உடனே வண்டியை எதுவும் எங்கே வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் சட்டத்தை மீறி இருக்கீங்க, நான் உங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே ஹையர் ஆஃபீஸுக்கு அங்கங்கே அடிக்காங்க, கமிஷனருக்கு அடிக்காங்க. உடனே கமிஷனர் தலைவரை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன தலைவரை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க, நம்மளுக்கு வேண்டிய பையனோட வண்டியை பிடிங்கி வச்சுட்டு நீங்கள் வேண்டாத வேலை பார்த்துட்ருக்கீங்களா என்ன அப்படிங்க. நாங்கள் பிடிங்கி வைக்கல தலைவர் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி அவன் சரக்கு அடிச்சு ஓட்டான்னு சொல்லி வண்டியை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவரை, வீடியோ வைரலாக இருக்குது, அதனால் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் வாங்கியிருக்காங்க என்ன அப்படிங்கிறாங்க. அது அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது, தம்பி என் கூட தான் வந்தார், தம்பிக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. தலைவரை நீங்கள் சொல்கிறீங்க, ஆதாரம் இருக்க தலைவரை அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு அந்த அதிகாரி ஃபோன் அடித்து கேட்குறாரு. இல்லை சார் அப்படிங்கிறாங்க. முதல்ல செக் பண்ண வேண்டாமா சார், நீங்கள் ஒன்றும் இல்லை, நேற்று அவங்க செக் பண்ணியிருக்கணும், பண்ணலை, மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் இல்லை அப்படின்னா நாங்கள் கொடுத்துட போகிறோம் வண்டி அப்படிங்கிறாங்க. உடனே மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து கூட்டி போகிறாரு தலைவர். போனோடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. தலைவர் உட்காருங்க அப்படின்னு சேரெலாம் போடுவாங்க. சேரில் என்ன போட வேண்டாம், மக்களை மதிங்க, மக்களுக்காக தான் நாங்கள் மக்கள் பணி ஆச்சிட்ருக்கோம், நீங்களும் மக்கள் பணி தான் ஆச்சிட்ருக்கீங்க. மக்கள் வரும்போது என்ன நடந்துச்சு ஏதுன்னு நினச்சின்னு தீர விசாரிங்க, ஒருதலை பட்சமாக பண்ணாதீங்க, வைக்காதங்க அப்படிங்கிறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு போலீஸ்காரங்க தலை கொண்டு இருக்காங்க. காவல்துறை என்றைக்குமே தலை கணியக்கூடாது, நிமிர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என் மேலே தவறு இல்லை, எதுக்கு நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல, வீட்டுக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியும் காரணமே, சரியா? உண்மையிலே நான் குடிக்கல வைக்கல, அதுபோக இந்த தொழில் நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவன், எனக்கு கடவுளுக்கு அடுத்தபடியாக நான் பார்க்குறது தான், முதல்ல எங்கள் அப்பா, 2வது கடவுள், 3வது எனக்கு இந்த நிலை தான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி தம்பி, தப்பாக நினச்சிக்காத, வீடியோ வைரல் அப்படி ஆயிடுச்சு, பெட்டிஷன் மேலே வந்திருக்கு பற்றியா ஊறி, அதனால் தான் உடனே பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த பெட்டிஷன்லாம் என் தம்பி மேலே கொடுக்க மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறாங்க. சார், உண்மைத்தன்மை வரும்போது நாங்கள் அதை கேன்சல் பண்ணிடுவோம், அந்த புகாரை யார் கொடுத்தாலும் அதை கேன்சல் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு புகாரை கேன்சல் பண்ணிடுறாங்க. முத்துட்ட காரையும் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்றாரு. உடனே தலைவர் சொல்கிறாரு, முத்து, என்னால் தான் நீ தொழில் பார்க்க முடியாமல் தச்சம் இதுக்கு ஆயிடுச்சு, நான் அப்படி இதில் ஒரு 50,000 ரூபா இருக்குது வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. வேணாம் தலைவர் அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன் தான் தாரேன், அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே முத்து ஃப்ரெண்டு சொல்கிற, தலைவரும் அருமை வாங்கிக்கா, தலைவர் உனக்கு அன்பாக தானே தராரு, வச்சுக்கோ அன்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப நன்றி தலைவரே அப்படிங்கிறாங்க. நன்றி நான் தான் சொல்லணும், என்ன நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை, தலைவரோட போனதுனால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருந்த அப்படின்னா என் அரசியலே முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு என் பேரை காப்பாற்றினேன், அன்றைக்கி நான் 209 ஜோடி கல்யாணம் முடிச்சு வச்சேன், எதிர்க்கட்சிக்காரன் அந்த மாலையை வர விடாமல் தடுத்ததுக்கு அதையும் நீ அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொண்டு மாலையை கொண்டு சேர்த்த, நல்ல பேர் வாங்கி கொடுத்த, இன்றைக்கி ஆனாலும் எனக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். உன் மேலே ஒரு சுமையை கொடுக்குறாங்க, அந்த சுமையை சுமந்துக்கிட்டு என்ன நீ காட்டி கொடுக்காம நான் செய்யலைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கே தவிர, தலைவர் கூட போனேன், இதுதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நீ ஒரு இடத்துல கூட சொல்லலை, அதை என்கிட்ட கூட நீ அதை சடவாக வைக்கலை. இப்பேற்பட்ட பையனுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்ய தானே செய்யணும், இது உதவி கிடையாது, சரியா தம்பி, அண்ணனோட காணிக்கை தான், நீ எப்போனாலும் வா, என்னன்னாலும் செய், உனக்கு அண்ணன் தயாராக தான் இருப்பேன், உனக்கு செய்கிறது தயாராக தான் இருப்பேன், அதுபோக வேறு ஏதாவது தொழில் பண்ணனா கூட முதலீட்டுக்கு போனால் கண்டிப்பாக பண்ணித்தரேன், சரியா? அண்ணன் போயிட்டு வரேன், அண்ணனுக்கு அரசியலில் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த சிட்டின்னு சொல்லி ஒரு பையன் கேமரா எடுத்துருக்கான், அவனை நான் விட மாட்டேன், நீ கவலைப்படாத, உன் தொழிலை மட்டும் பாரு, ஆனால் அவன் நீ இடைஞ்ச பண்ண மாட்டான், ஏன்னா அவன் இருந்தால் தானே இடைஞ்ச பண்ணுவான், அந்த எலெக்ஷன் மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் என்ன சின்னமாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு சிட்டி மேலே சரியான காண்டு, என்னடா இவன் நம்ம மேலே வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு ஆயிடுச்சா, இவனே தலைமுறைவாக சுற்றுற நாய், தொழிலை தலைமுறைவாக சுற்றி செஞ்சுக்கிட்டுறாங்க, இப்போ ஏற்பட்டோம் நம்மளே வீடியோ எடுத்துருக்கானே, அந்தளவுக்கு நம்ம இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காரு. நம்ம யாரையும் கவனிக்காமல் இருக்கிறது தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, நம்ம இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நினச்சிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாரு, காரோட போகிறாரு. அதை பார்த்தோன்னே சிட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. உன்கிட்ட கார் தந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கார் தர மாட்டாங்க, லைசன்ஸை பிடிங்கிடுவாங்க, வச்சுருவாங்க, அப்படி தானே அப்படிங்கிறாங்க. மீனாக்கா எதுவும் சொன்னாங்களா, அவங்கள மனசுக்கு ஆறுதல் கொடுத்தவங்க தான் கேட்டேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. நடிக்காதல, நீ தான் வீடியோ எடுத்த, நீ தான் வைரல் ஆக்கின, எல்லா வாரமும் எனக்கு தெரியும், சரியா? அந்த முத்து படிப்பு கிடையாது, ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களாம் படித்தவங்க, நல்லவங்க, அதனால் எனக்கு எதிராக யார் செயல்படுதான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் எடுத்திருக்க,
அப்படிங்கிறாங்க. நான் எடுக்க போகிறேன், வைக்க போகிறேன், உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் அந்த ஸ்டாண்டில் நடந்த பிரச்சனையை நினச்சி மறந்துட்டேன், வச்சுட்டேன். உங்கள் மாப்பிள்ளை எங்ககிட்ட வந்து நல்ல வேலை பார்த்துட்ருக்கான், நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள், நீங்கள் எனக்கு மாமா மாதிரி, உங்ககிட்ட நான் அப்படி பண்ண போகிறேன்னா வைக்க போகிறேன்னா அப்படிங்கிறாங்க. உடனே செல்லில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இது என்னதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே இது அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை குடலில் போடுதாங்க. ஏழை நீ என்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்கியலே, நான் உனக்கு மாமன் இல்லை, எந்த திருட்டு பையனுக்கும் இந்த முத்து மாமா இல்லைல்ல, சத்யாவுக்கு நான் மாமன் தான். என்றைக்கு உன் கூட சேர்ந்தானோ அவன் என் மருமகனே இல்லாமல் ஆகிட்டான். ஏன்னா என்றைக்கு உன்கிட்டருந்து விலகி நிற்கானோ அன்றைக்கி தான் என் மருமகன். புரியுதா? என் மருமகன் யாரும் தப்பு செய்ய மாட்டான், நேர்மையாக தான் வாழ்வான், பிறிதொருவருக்கு நன்மை தான் செய்வான். அதை தவிர்த்து தீமை செய்தவன் எனக்கு மருமகனாகவும் இருக்க மாட்டான், நான் அவனுக்கு மாமனாகவும் இருக்க மாட்டேன். இந்த முத்தை நீ ஓவராக குடிக்காரன் அப்படின்னு சொல்லி உலகத்தை சித்தரிச்சிட்ட வச்சுட்ட. உன்னை வந்து என் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சதாக வச்சதாக இப்போ சொல்கிறியடா. நீ செய்யாதையா என் பொண்டாட்டி சொல்லிட்டா? நான் குடிச்சிட்டு பகலில் எங்கேயாவது குடிச்சிட்டு அந்த நீ பார்த்துருக்கிறியா? வச்சுருக்கிறியா? நான் வந்து சத்யாவை கை நீட்டது கூட குடிச்சிட்டு அடிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க. அது கூட சரி ரைட்டு, போயிட்டு போட்டோம், மச்சினை நான் அடிச்சிட்டேன், நடந்துடுச்சு ரைட்டு. நீ வந்துட்டு இப்படிலாம் செய்வானே அப்படிங்கிறாங்க. சாரி முத்து, இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு. நடக்காதா? என் வாழ்க்கையை முடிச்சு விட்ருப்பியடா. எங்கள் அப்பாவே என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா தெரியுமாடா? இன்றைக்கி எங்கள் அப்பாவே என் மேலே வெறுக்க வச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குன்னு வாங்குதாரு. உடனே பொடுக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. வலது கை இது கிராக் ஆகிடுது. உடனே முத்து 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 விட்டுரு அப்படிங்கிறாங்க. கூட இருக்கவங்களாம் தூக்கிடுறாங்க. உடனே பார்த்துக்கோ, இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோ, எடுத்த கை போயிடுச்சு சரியா, அதுக்கு துணையாக இருந்த அந்த கையும் போயிடாமல் 2 காலும் பத்திரமா இருக்கட்டும் சரியா, இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்க. என்ன என்கிட்ட நீ எதிர்கொள்ளணும், நேருக்கு நேர் வா. சும்மா சைடில் இருந்து பின்னாடி வர்றதுலாம் எனக்கு பிடிக்காது சரியா. நான் அப்படி பழகலை. அதுபோக நாங்கள் யாரையும் நோட் பண்ணாத காரணமே நான் யாரையும் வந்து மறைமுகமாக பார்க்குறதோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதோ கிடையாது. என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். அதான் என்னுடைய நோக்கம் சரியா. என் இடைஞ்சலுக்கு வராத. என் இடைஞ்சலுக்கு வந்த அப்படின்னா நீ மண்ணில் இருக்க மாட்டேன், மண்ணில் இருப்ப, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. முத்துக்கு சரியான கடுப்பில் கிளம்பி போயிட்டுருக்காரு. இங்கே வந்து சிட்டிக்கு கை ஒடிஞ்சிருது. கை ஒடிஞ்சோடனே நேராக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே எல்லாருக்குமே தகவல் தெரிய வருது, முத்து வந்து கை அடித்து ஒடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. உடனே சத்யாவும் பார்க்க போகிறாரு. என்ன சிட்டி இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க மாமன் தான் அப்படிங்கிறாங்க. அவருக்கு ரொம்ப தும்பலாயிடுச்சு. அன்றைக்கி நான் என் கை நீட்டி என்ன மேலே கை நீட்டி என் கையை ஒடிச்சிருக்காரு, இன்றைக்கி உன் கையை ஒடிச்சிருக்காரு, அவரை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும், நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா அவருக்கு வந்து தொக்கா போயிடும், நம்ம 2 பேர் கையும் ஒடிஞ்சிருக்கு, முதல்ல தேறிக்கிடட்டும், சரியான உறவு, அந்த முத்தை வச்சுக்குவோம், அந்த முத்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிட்டி, அவர் எங்கள் மாமனாக இருக்கார், யாராக இருக்கார், உன் மேலே கை வச்ச பிறகு நான் விடவே மாட்டேன், அவன் எங்கள் மாமனே கிடையாது, எங்கள் அக்காவுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன், எங்கள் அக்காவை நான் மதிக்க மாட்டேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சிட்டி சிரிக்கிறாரு. பரவாயில்ல, நம்ம போட்ட சோறுக்கு சத்யா வந்து விசுவாசமான நாயாக தான் இருக்கான், இந்த நாயை வச்சு தான் அந்த முத்தை கடிக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே சிரிக்கிறாரு. உடனே வீட்டுக்கு போகிறாரு. அப்பா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட நீ பேசாடா, அப்பான்னு கூப்பிடாதடா அப்படிங்கிறாங்க. எப்பா நான் நிரபராதுன்னு சொல்லிட்டு போலீஸே வண்டியை தந்துட்டாங்கப்பா அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. அது எப்படி காரை கொடுப்பாங்க, இவன் குடிகாரன்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் பிடிங்கி வச்சுருக்காங்க, வீடியோ எவ்வளவோ வைரல் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சம்மந்தி கூட சொன்னாங்களே, இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. காரனுக்கு ஏப்பா இவன் காரை வந்து போலீஸை கேட்காம எடுத்து தான் வந்திருப்பான் முழுக்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. டேய் நான் ஏன்டா எடுத்து வர போகிறேன், இவன் என்ன ஸ்டேஷனில் போய் கேளு அப்படிங்கிறாங்க. எப்பா இவன் நம்புத மாதிரி இல்லை, வீடியோ வைரல் ஆகிருக்கு, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எப்படிப்பா கொடுப்பாங்க வைப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரவி சொல்கிறாரு, டேய் மனோஜ் இதையும் சந்தேகம் தான் படுவியா, முத்து அப்படிப்பட்ட டைப்லாம் கிடையாது, அவன் வேலை செய்யும்போது குடிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், நான் சொன்னேன் நீங்கள் யாரும் நம்பலை, அவன் வேலை செய்யும்போதோ பகல்லையோ குடிக்க மாட்டான், நம்ம கூட மொட்டை மாடியில் அவன் கூட குடிக்கும்போது கூட எனக்கு பிடிச்சா மட்டும்தான் குடிப்பேன், இல்லைனா குடிக்க மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம கூட இருந்தான், தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. மனோஜை பார்த்துட்டு ரோகிணி முறைக்காங்க. இப்படி என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி குடிச்சிக்கிட்டே தான் அலைஞ்சிருப்ப போல் முன்னாடி அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதான் உனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதில் உனக்கு பெருமை வேறு அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு பயங்கர காண்டு. இந்த கார் இப்படி போயிடும், டிரைவர் தொழிலையும் முடக்கிடுவாங்க, இந்த கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அங்கங்கே தெருவில் நிற்பார், அதை நம்ம காமெடியாக பார்க்கலாம்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா பூவை வரும்போது வராங்க. கார் வீட்டு வாசலுக்கு காரை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம், காரை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மாமா கார் எப்படி வந்துச்சு அப்படின்னுட்டு இருக்காங்க. அம்மா முத்துட்ட கேளு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நான் எந்த தப்புமே செய்யலன்னு உன்கிட்ட சொன்னேன், அப்பாட்ட சொன்னேன், நீங்கள் யாருமே நம்பலை, ஆனால் வந்து சட்டத்தை நீ நம்பிருச்சு,
மெடிக்கல் ரிப்போர்ட்லேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் நான் தப்பானது அவன் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வந்துருச்சு. நீங்கள் வேணால் அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டையும் காமிக்கிறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜையும் காமிக்கிறாங்க. இதை சிட்டி வந்து வீடியோ எடுத்ததை பார்த்தோன்னே சரியான காண்டாயிடுது மீனாவுக்கு. அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்புறாங்க. உடனே மீனா மீனா நில்லு மீனா நில்லு மீனா என்னைய பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நீயும் கிளம்புற அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவன் தான் ரவுடி பண்ணி தவடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கானா, அவள் பண்ணுறா பாருங்க அப்படிங்கிறாங்க. என் புருஷனை இப்படி அசிங்கப்படுத்திட்டு அவன் ஜாலியாக இழந்தவனா, அது போக என்கிட்ட வந்து அவன் வந்து என் புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லி துக்கம் வர விசாரிப்பானா, நான் சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மீனா பைக் எடுத்து பாஞ்சு போகிறாங்க. பின்னாடியே கார் எடுத்துகிட்டு போகிறாரு முத்து. ஏய் மீனா நில்லு நில்லு அப்படின்னுட்டு இருக்காங்க. பின்னாடியே ரவி பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏங்க அவன் தான் ரவுடிசம் பண்ணுறானா, இந்த மீனா அதுக்கு மேலே பண்ணுறாங்க. இந்த 2 பேரும் இந்த வீட்டை வச்சா சரி கிடையாது, வீட்டை விட்டு பற்றி விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிறாங்க, அவன் புருஷனை ஒருத்தன் தப்பாக பண்ணிட்டான் அப்படின்னா விடுவாளா, அவள் ஒரு பொண்டாட்டி, என்ன யாராவது இப்படி தப்பாக நீ பேசியிருக்கட்டும், இனி இங்கே பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நீ கடந்து போய்கிட்டு இருப்பானா, மீன் அப்படி கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க இதனால் வேறு எதுவும் பிரச்சனை வரப்போது, வேறு ஏதாவது வீடியோ எடுத்து போட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வீடியோ எடுத்தவன் எப்படி இன்னும் போடுவான், அவனை தான் முத்து ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டானே அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டானா அப்படிங்கிறாங்க. அந்த செய்தி எனக்கு முன்னாடியே வந்துருச்சு, அவனை நான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. அப்படி காட்டினேன் அப்படின்னா முத்துக்கு வந்து கை தூக்கி விட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிட்டி ஆஃபீஸ் முன்னாடி மீனா பைக் ஓட்டு நிற்காங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா அவன் இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவனை பார்க்கணுன்னு நீ ஹாஸ்பிட்டலில் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கே இவ்வளோ கடுப்பு இருக்குது, எங்கள் அப்பாவை பேச விடாமல் ஆக்கியிருக்கான், உன்னை பேச விடாமல் ஆக்கியிருக்கான், அப்புறம் நான் சும்மியாக விடுவேன், 2 பூசை கொடுத்தேன், அவனா கீழே விழுந்துட்டான், கை ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதனால் வேறு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. திருடனுக்கு தேள் கொட்டினா வலிக்கு நான் சொல்லுவான், அவன்லாம் போலீஸ் போக மாட்டான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா வீட்டுக்கு வார பார்த்துக்கலாம், இவங்ககிட்ட நம்ம தெளிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அவனை என்றைக்கு நான் ரோட்டில் பார்க்குறோன்னா அன்றைக்கி நான் என்கிட்ட என்ன வெளுப்பு வாங்குதான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி மீனா விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ரவி வந்துடுறாரு. அண்ணி இவ்வளோ கூப்பிடுங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அண்ணி அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி, யார் எதை சொன்னாலும் தாங்கிப்பேன், என் வீட்டுக்காரே என் முன்னாடி குறைச்சி பேசிட்டு போனான், அப்போ கூட நான் பொறுத்துக்கிட்டு வந்தேன், ஏன்னா என் வீட்டுக்கார் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்காரமெல்லாம் தப்பு இல்லாத போது நான் எதுக்கு பயப்படணும்? என் வீட்டுக்காரை குறை சொல்லுறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது? அவனே 1 நம்பர் திருட்டு பைய, களவாணி பைய, இந்த களவாணி பைய ஏன் புருஷனை குறைச்சி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து, அண்ணி உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை அண்ணின்னு கூப்பிட்ற, என்ன முத்துன்னு கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஒன்று அப்படி தானே கூப்பிட்டேன், சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பைக்கில் போகிறாங்க. உடனே சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தோடனே மீனாட்ட, மீனா உண்மையிலே நீங்கள் பவர்ஃபுல் ஆள் தான், அவங்க வீட்டுக்காரருக்கு ஒன்றும் விட மாட்டேறீங்க, அன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது செங்கலை வச்சு வீடு கட்டினீங்க, ஆனால் உங்கள்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணால் நீங்கள் அமைதியாக போயிட்டுருக்கீங்க, ஆனால் வந்து ஓவராக பண்ணால் நீங்கள் செங்கலை வச்சு காட்டின மாதிரி காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவும் ரோஹிணியும் முழிக்காங்க. ஆகா, மீனாக்கிட்ட வந்து லெவலாக தான் வச்சுக்கணும், ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா மீனா வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவன் கோவப்படுறான் வைக்கிறான்னா அவள் கொம்பு சீவரான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ இவளே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா, அப்போ யார் தாங்க இது பண்ணி இதை அவங்கள சரி பண்ணுறது? இவங்க இந்த வீட்டில் இருந்தால் சரி வராதுங்க, ஒன்று இவங்க இந்த வீட்டில் இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளாம் எல்லோரும் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, எப்பா எல்லா நேரமும் என்ன தான் வீட்டு விட்டு போகணும், மீனாவை தான் வீட்டு விட்டு போகணுமாங்க, இப்போ அம்மாவே போகணுங்கிறாங்க, அம்மா வேணா போட்டும்பா, நம்ம எல்லோரும் இந்த வீட்டில் இருப்போம் அப்படிங்கிறாங்க. டேய் நான் எதுக்கடா போகணும், இது வீடு ஏன் விடுறா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா வேறு ஏதாவது டைலாக் சொல்லுங்கள், பல வருஷமாக இதை சொல்லிட்டீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. என்னடி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. அத்தை சிரிப்பு வந்துச்சு சிரிக்கிறேன், சிரிக்கவும் கூடாதா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன நல்ல வருமானம் வருது, உன் புருஷன் சப்போர்ட்டாக இருக்கான்னு தானே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை என் புருஷன் எனக்கு தானே சப்போர்ட்டாக இருப்பாங்க, மாமா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா நீ சொல்லுவது தப்பு, நான் என்றைக்குமே உங்கள் அத்தைக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேன், ஏன்னா அவன் நேர்மையாக இருக்க மாட்டான், அது போக அவர் சொல்லுக்கு நிற்க மாட்டான், யாரையாவது புறம் பேசிகிட்டு இருப்பா ஆல் இந்தியா ரெடியா மாதிரி, அது நம்மளுக்கு செட் ஆகாது, அதனால் அவளுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியாது, முத்து மாதிரி நான் இல்லைம்மா, சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணா முத்து சிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் முன்னாடியே அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் முடிச்சிருக்கலாம்ப்பா, உங்கள் வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா வயசு போயிடுச்சு, இல்லைன்னா அதை பற்றி நான் யோசிச்சிருப்பேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கலாம், உனக்கு ஒரு சித்தி வந்திருப்பா, நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வேறு கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு இருந்துச்சோ அப்படிங்கிறாங்க. இருந்துச்சு, என்ன சொந்தக்கார பொண்ணாக போனேன், பார்க்க பாவமாகவும் இருந்துச்சு,
சில நேரம் உன்னை நினச்சி சிரிக்க வாழவான்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன். இல்லைன்னா நான் வேறு கல்யாணம் முடிச்சிருப்பேன். இப்போ வயசு போயிட்டு இப்போ ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ வேணா கல்யாணம் முடிச்சுக்கோங்க, நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. எப்பா அப்போ வேணா நான் வரேன்னா ஒரு பொண்ணு பார்க்கும்பா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு அறிவில்லை, உங்கள் அப்பாவுக்கு தான் நீ பொண்ணு பார்ப்பே அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே சொல்கிறாங்க, நீங்கள் தானம்மா கல்யாணம் முடிங்க வைங்கன்னு சொன்னால் பொண்ணு பார்த்து தானம்மா முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, முத்தா ஏங்க இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு, உங்கள் வாயால் தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, விடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டிக்கு எனக்கு வாயாலையாக பிரச்சனை வந்துச்சு, ஒரு கும்மாங்குத்து போட்டேன், அதுலேருந்து அவன் என்கிட்ட வந்து பகைமை தன்மையாக இருக்கான். இப்போ ஒரு புதுசாக கொடுத்துருக்கேன், மாவு கட்டு போட்டிருக்கேன், இப்போ இன்னும் கரெக்டாக வந்துடுவான்னு வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன்கிட்ட பணம் இருக்குது, அவன் ஒரு தில்லாலங்கடி பையன், வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணால் என்னங்க செய்ய, நீங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே பெறுவீங்க வச்சுருவீங்க, வீட்டிலேருந்து பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே என் மன சொல்கிறாரு, ஆமாப்பா வீட்டில் யாரெல்லாம் நேரம் நான் மட்டும் இருந்தேன், இப்போ சிட்டி வந்து பிரச்சனை பண்ணால் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா சொன்னாங்க வீட்டில் பொம்பளையாள் இருக்கும்போது பிரச்சனை பண்ணால் என்ன செய்கிறதுன்னு கேட்டாங்க, நீ லேடியா அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலை, நான் இருந்தாலும் பிரச்சனை தானே, நான் ஓரளவுக்கு காட்டு மண்ணாண்டு மாதிரி போக மாட்டேன், நான் ஒரு சாப்பிட்டா நாள் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இப்படிலாம் ஒன்றும் அழகு பண்ண தெரியாது வைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. என் அழகு பண்ண தெரியாது, வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு ஓட தான் தெரியும், வேறு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அங்கிள் இவர் பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இவர் வந்து மறுபடியும் வேறு பிரச்சனையை ஆரம்பிக்காரு பாருங்க அப்படிங்கிறாங்க. அவனும் அண்ணன் தம்பி ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருப்போம், மானி விடு வழக்கம் போல் வேலையை பாரு, இது அந்த வீட்டுக்கு புதுசு கிடையாது, சண்டை போடலாம் வாயில் தானே பேசிகிட்டு இருக்காங்க, சரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க முத்து, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இனிமேல் வண்டிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் 2 நாள் முன்னாள் கழிச்சு உடனே போவேண்ணா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நிறையா கையில் கொடுக்குறாங்க. ஏதுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவர் தான் கொடுத்தாருப்பா அப்படிங்க. தலைவர் எதுப்பா கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. இல்லை என்னால் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, நீ கொஞ்ச நாள் வண்டிக்கு போக முடியாது, கை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு, நான் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம்பா, பையில் வச்சு விட்டார், அது போக என் ஃப்ரெண்டும் தலைவர் தராரு, அன்பாக தராரு, வாங்கிக்கோ, அவர் எதுவும் நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவரும் தங்கமான ஆளாக தான் இருக்கார், சரி அவர் ஆள் அப்படி நடந்துருக்கலாம், அதனால் கொடுத்துருப்பாப்புல, சரியா நானும் ஒரு 10,000 அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறேன், அதையும் வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கு தான் 50,000 இருக்குது, நம்ம எதுக்கு 10,000 கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 50 ரூபா கொடுத்து நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் போது நான் 10,000 பணம் நான் சொல்லக்கூடாதா, விஜயா நீ கொடுக்க வேண்டாம் நான் கொடுக்குறேன் கொடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்தா முத்து, இப்போ எனக்கு வேணாம்ப்பா நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. வாங்கிக்க முத்து, 50 ரூபா வச்சுருக்க, இதையும் வச்சுக்கோ, 60 ரூபா இருக்குது, சரியா நீ 10 நாளோ 20 நாளோ வேலைக்கு போக வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மீனாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, மீனா நான் உனக்கு ஏதாவது பூ கட்டட்டுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா நான் வீட்டில் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கா, எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டிலே இருக்குது கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வீட்டிலே இருக்க கடுப்பாக இருக்குது, ஆனால் உன் கூட இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கும் உங்கள் கூட இருக்குது சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா நீங்கள் வேறு எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டீங்க, எனக்கும் கவலை இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா அதனால தான் சந்தோஷப்படுறியா, நான் இருக்கனாலே சந்தோஷப்படலையா அப்படிங்கிறாங்க. எங்க ரெண்டுமே தான், பெரும்பான்மை சந்தோஷம் வந்து இது தான், உங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு பூக்கட்டையாக சொல்லி தான் நான் பூ கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க இப்படி நார் எடுத்துக்கோங்க, இப்படி பூ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா சொல்ல பூ அழகாக கட்டி கொடுக்குறாங்க. இதை பார்த்த விஜயா ஏங்க அப்படிங்கிறாங்க. அங்கே அண்ணாமலை வெளில போயிருக்கிற ஆள் இல்லை. உடனே ஏன் மீனா நீ இப்படி என்ன வேலை வாங்கிட்டு இருக்க அவனை அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா இனி யாரும் வேலை வாங்கலை, என்ன வேலை வாங்க யாரால முடியாது, என் முன்னாடிக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு பண்ணிகிட்ருக்கேன், அவன் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறாங்க. அத்தை அவருக்கு பிடிச்சி கட்டணுன்ட்டு கட்டுறாரு, நானே செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவளும் பூ கட்டிட்டு அலையிறா, நீனும் பூ கட்டு அலை, வீடை எல்லோரும் மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. எம்மா இந்த திருட்டுத்தனம் தான் பண்ணக்கூடாது, என்ன ஏமாத்திட்டு தான் அலையக்கூடாது, அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நேர்மையாக வாழ்றதுல தப்பு இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் திருன்னு முடிக்கிறார். நீ ஏன்டா முடிக்கிற அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. மனோஜ் பாருங்கம்மா என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிறாங்க. கிண்டல் பண்ணலை, உண்மையை சொல்கிறேன், எனக்கு பொய் பேச தெரியாது, அதுபோக யாரே மாதிரி ஏமாத்திட்டு அலைய தெரியாது, வீட்டில் திருட தெரியாது அப்படிங்கிறாரு. மனோஜ் சொல்கிறார், எனக்கு வயிறு பசிக்குமா சாப்பாடு வேணும் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா சின்ன லொல்ல மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டைனிங் டேபிளில் பார்த்தேன் சாப்பாடு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, டைனிங் டேபிள் வைக்கல, கிச்சனில் இருக்குது சாப்பாடு, ஹாட் பாக்ஸில் இருக்குது, அது ஹீட்டு குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அதில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஓடி போய் எடுத்து போட்டு சாப்பிட்றாரு. உடனே மீனா நம்மளுக்கு எதில் எப்படி இருக்கானோ சாப்பாட்டில் கன்மாக இருக்காமல அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் வாயை தான் அடக்க சொன்னேன்
அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, முதல்ல கதவோட வெளியில் உள்ள பிரச்சனை நமக்கு தேவையில்ல, நம்மளுக்கே 1000 பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சிட்டு ரூமில் உட்காந்து பூவை கட்டிகிட்டு இருக்காரு. பூ சூப்பராக கட்டுறாரு. இதை பார்த்த மீனா சொல்கிறாங்க, ஏங்க பூ சூப்பராக கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, உன் அளவுலாம் கட்ட முடியாது, பரவாயில்லாமல் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உண்மையாக சூப்பராக கட்டியிருக்கீங்க, உங்கள் பூவையும் கொண்டு போவோம், என் பூவையும் கொண்டு போவோம், எது சூப்பராக இருக்குன்னு பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. மீனா, அதெல்லாம் நீ வந்து என் நன்மைக்காக, என்னுடைய தன்னம்பிக்கைக்காக சொல்கிற, நீ போயிட்டு வா, நான் பூ கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே 2 3 ஆஃபர் வருது. மீனா பைக்கில் போய் பூவை கொடுத்துட்டு வராங்க. வரதுக்குள்ளே முத்து நிறைய பூவை கட்டி வச்சுருக்காரு. இதை பார்த்த மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம், அதுபோக ஷாக்கு. ஏங்க இவ்வளோ பூ அதுக்குள்ளே எப்படி கட்டினீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீ வந்து கொடுத்துட்டு வர, நான் ஏதாவது வேலை செய்யணும்ல, வீட்டில் இருக்க போர் அடிக்காதான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் 2 3 ஃபோன் வருது. மீனா பூவை கொடுத்துட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இவன் பூவை கட்டிக்கிட்டு இருக்கான், அவள் விற்றுட்ருக்கா. ஏன் நீ போய் விற்க முடியாதா, அவள் போய் கட்ட மாட்டாளா, வைக்க மாட்டாளா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒன்று நீங்கள் கட்டுங்க, இல்லை கெட்ட எண்ணெய் விடுங்க அப்படிங்கிறாங்க. நான் கட்டி கொடுக்கணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, உங்களை கெட்ட சொல்லலை, கெட்டுற எண்ணெய் வந்து இடைஞ்ச பண்ணாதங்கன்னு தான் சொல்கிறேன். அப்பா நீ வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் இருக்க நான் சும்மா இருக்க பிடிக்கல. மீனாவே கட்டி மீனா கொண்டு போகிறதுக்கு நேரமாகும். நான் கட்டினா அவன் சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துடுவான், வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், வருமானமும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்து, எங்க என்ன அப்படிங்க 1000 சம்பளம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா 1000 தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பூ கட்டினீங்களா, அதான் சம்பளம் தரேன் அப்படிங்கிறாங்க. நீ பூ கட்டுறவங்களுக்குலாம் 1000 கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. இல்லை மற்றவங்கன்னா நான் 300 கொடுப்பேன், உங்களுக்கு அப்படி தர முடியாதுல்ல, இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குது, அதுக்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் பூ கட்டும் நல்லா இருக்குது, அது போக வந்து நிறைய வியாபாரம் இன்னைக்கு விற்றுருக்கு அப்படிங்கிறாங்க. மீனா, நான் வந்து வண்டிக்கு போகுது வரைக்கும் உனக்கு பூ கட்டி தரேனே அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. மீனா பூ விற்றுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா அண்ணாமலைக்கும் பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு, முத்து வீட்டிலே இருக்க மாட்டான், இப்போ இந்த பிரச்சனைக்கு மத்தியிலையாவது வீட்டில் இருக்கான், அவங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கை நல்லபடியாக வந்து அவங்களுக்கு குழந்தை குட்டி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறாங்க. உடனே விஜயா, நம்ம எல்லோரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க இந்த நேரத்தில் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வேண்டியிருந்தேன் முத்துக்கு இந்த பிரச்சனைலாம் நீங்கி இந்த வீட்டுக்கு ஒரு சுமூகமான நிலை வரணும், பழையபடி இந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் வரணும்னு வேண்டியிருக்கேன், அதனால் போகணும் அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. மீனா, விஜயா, நான் குடும்பத்தோடு வரணும்னு வேண்டியிருக்கேன், அன்னைக்கு ரோஹிணிக்கு போகணுன்னா எல்லோரும் வந்து போனோம், இன்றைக்கி நிலைமையில் முத்துக்கு ஒரு பிரச்சனை, நம்ம எல்லோரும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதே மலை கோயிலுக்கு போகிறாங்க. மலை கோயிலுக்கு எல்லோரும் ஏறி போகும்போது விஜய், எனக்கு நடக்க முடியல, வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நடந்தே ஆகணும், நீ தான் பத்த தாய், நீ வந்து இப்போ நடந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க முத்துக்காக நானும் நடக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எப்பா, ரோப் கார் இருக்குது, நடக்க முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு இருக்குது, வயசானவங்கன்னா ரோப் காரில் வரட்டும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏன்டா வயசாகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீம்புக்கு நடக்கிறாங்க விஜயாவுக்கு. அங்கே போனோன்னே சரியான களைப்பு, உட்காந்துடுறாங்க. சரி இங்கே வரைக்கும் வந்துடலாம், பிரச்சனைக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி முத்து பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க. உடனே முத்து அப்படி அழுகிறாரு. எப்பா, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அன்றைக்கி ஏன்பா என் மேலே கோவப்பட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா, உன்னை 4 பேர் ஏதாவது சொல்லும் போது என்னால் தாங்கிக்க முடியல. விஜயா ஒவ்வொரு நேரமும் சொல்லுவாள், உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே அதிக பாசமும் வச்சு தொலைச்சிட்டேன்னா, உன்னை யாராவது எதுவும் சொன்னால் என்னால் தாங்கிக்க முடியல, அது எப்படி காட்டணும்னு தெரில. அன்றைக்கி நான் கையை ஓங்கும் போது எனக்கு மனசு வலிச்ச வலி எனக்கு தான் தெரியும். முத்தை நம்ம இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னதில்லை, நம்மளை தாங்கி பார்ப்பானே, இப்பேற்பட்ட பிள்ளைய கை வாங்கிட்டோமே, அவன் குடியால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த குடியும் என் பையன் விடணும், இந்த பிரச்சனையும் நான் முடியணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். சீக்கிரமாகவே முடிஞ்சிட்டு கடவுளுக்கு இருப்பில்லை, அதனால தான் கடவுளை பார்க்க வந்திருக்கோம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம்பா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் வந்து என்னப்பா செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய், அப்பாவோட உதவியே இல்லாமல் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டேன், எனக்கு இது பெரிய சந்தோஷம்தான். நீ படிக்கலைன்னாலும் 4 படித்தவங்களோட பழகிருக்கு, அவங்க உனக்கு உதவி பண்ணுறாங்க, எனக்கு அதுவும் பெருமையாக தான் இருக்குது. 4 பேரை சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன். நீ வளர்ச்சி அடையும் போது ஒரு பக்கமாக எதிர்ப்பு வர்றது இயல்பு தான். இதிலேருந்து தெரிஞ்சுக்கா, உனக்கு ஒரு எதிர்ப்பு வருதுன்னா நீ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். முத்து, இன்றைக்கி நிலைமைக்கு நீ நல்லா வளர்ந்துட்டேன். மீனாவுக்கு பாரு, தொழிலில் நல்ல பேரும் புகழுமா இருக்குது. என் கூட வேலை பார்க்குறவங்க அநேக பேர் வந்து என்கிட்ட வந்து பூவுக்கு ஆர்டர் சொல்கிறாங்க. உங்கள் மருமக பூ கடை வச்சுருக்காங்களா, அவங்கக்கிட்ட எனக்கு சொல்லி பூ வாங்கி தாங்கங்கிறாங்க. எனக்கு பெருமையாக இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி உங்கள் பையன் 2 3 கார் வச்சுருக்கான், எங்கள் கல்யாண வீட்டுக்கு உங்கள் பையன் காரை புக் பண்ணி தாங்க, அதை தாங்க, இதை தாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தோஷத்தை நீ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா, இன்னும் நான் பழைய மாதிரி இருக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. பழைய மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத அப்பாவும் எதிர்பார்க்குறேன், மீனாவும் அதை எதிர்பார்க்குறா. இனிமேல் அடுத்த முறை இந்த கோயிலுக்கு நான் வரணும்னு வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா, மறுபடியும் இந்த கோயிலுக்கு வரணுமாப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, என்னங்க மறுபடியும் என்ன எப்படிங்க வர முடியும், என்னால் இதுக்கு வரதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா, கண்டிப்பாக நம்ம வரப்போகிறோம், முத்துக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது,
அதுக்கு நன்றி சொல்லி இந்த கோயிலுக்கு நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இதுக்கு வந்ததுக்கே நான் வந்து ஏமாந்தேன்னு நினச்சிட்ருக்கேன். முத்துக்கும் மீனாவுக்கும் ஒரு குழந்த பிறக்குமா, அதுக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்து நிற்கணுமா, நான் எப்படி வருவேன், அவங்களுக்கு எப்படி நான் குழந்த பிறக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. உடனே விஜயா முகத்தை பார்க்குறாங்க. நம்மளை ஆகா நம்ம மனசுக்குள்ள நினச்சது இவர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. விஜயா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தான் குழந்த பிறக்க போகுது என் மனசுக்கு படுது, சீக்கிரம் அவங்களுக்கு குழந்த பிறக்கும், அதுக்கு வந்து கோயிலுக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிறாங்க. தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு வெளில கிளம்புறாங்க. போகும்போதே தேங்காவை தின்னுட்டே வராரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, டேய் 4 பேர் பார்க்குறாங்கடா, ஓரமாக இருக்கும்போது சாப்பிட்டுக்கூடா, போகும்போது சாப்பிடாத அப்படிங்கிறாங்க. வயிறு பசிக்கல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா, இப்படி கிடந்து நீங்கள் போகும்போது இப்படி தேங்காய் தின்ட்டு போனீங்கன்னா 4 பேர் ஒரு மாதிரி பார்ப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இது பிரசாதம் தானே, பிரசாதம் தான் யாராலும் சாப்பிட்லாமே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, டேய் தேங்காவுக்கு செத்த மாதிரி பண்ணாதடா விட்றா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா தேங்காய் மணமும் ருசியும் நல்லா இருக்குமா அதாம்மா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், அந்த முத்து முன்னாடி ஜெயிக்கணும்னு நினச்சி பாருடா, அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, அவன் காரே போயிடும், லைசன்ஸே போயிடும், தொழில் அவ்வளோதான் அப்படின்னு வரும்போது அதில் மீண்டு வந்துட்டான், அவன் ஜெயிக்க போகிறான்டா, நீ தோத்துறாடா, நல்ல மாதிரி பண்ணுடா, சீக்கிரம் உனக்கு குழந்த பிறந்தாதானடா குடும்ப சுற்று உனக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அப்போ நான் அதுக்கு முயற்சி பண்ணுறோமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்ம ரெடி பண்ணிடுறோமா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு வெக்கமாகவும் இல்லையாடா அப்படிங்கிறாங்க விஜயா. ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் ஏன் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தானே குழந்த நம்ம ரெடி பண்ணணும்னு பேசியிருக்கோம் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க, நம்ம ஃபேமிலி பிளான் பண்ணது மனோஜுக்கு தெரியாது, குழந்த கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லியே நம்ம கொண்டு போயிடணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டரை கூப்பிட்டு போய் மனோஜ் தான் வந்து வீக்காக இருக்கார், அதனால தான் குழந்த பிறக்கல வைக்கலன்னு சொல்லி சமாளிச்சே கொண்டு போயிடணும், லைஃப்பில் அவங்களையும் இந்த மனோஜுக்கு வந்து தெரியவே கூடாது, நம்ம வந்து ஃபேமிலி பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு குழந்தை சீக்கிரம் பிறக்கணும், இல்லைன்னா சுருதிக்கு பிறக்கணும்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிறாங்க. அப்போ வந்து ரவி சொல்கிறாரு, நீ சீக்கிரம் குழந்த பிறக்கணும்னு சொன்னீங்க, ரெடி பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, இதுக்கு இங்கே எப்படி முடியும், வீட்டில் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, உனக்கு குறும்பு மட்டும் போகாது அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் இந்த கோயிலில் மட்டும்தான் வேண்டியிருக்கீங்களா, வேறு எதுவும் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி சுருதி கேட்குறாங்க. சுருதிமா இதுக்கே முடியலை, வேற எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் வேண்டுதல் இல்லைம்மா, அடுத்தாப்புல நம்ம வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கும்போது நம்ம கண்டிப்பாக இன்னொரு கோயிலுக்கு போக வேண்டியிருக்குமா, அது நீனாக இருந்தாலும் சரி தான், மீனாவாக இருந்தாலும் சரி தான், ரோகிணியாக இருந்தாலும் சரி தான், சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியை பெற்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, நான் சுருதியோ ரோகிணியோ குழந்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் தான், ஆனால் அந்த மீனாவும் முத்தும் குழந்தை பக்க போகிறதும் இல்லை, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட போகிறதும் இல்லை, நீங்கள் காலத்துக்கும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு காரில் ஏறுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இந்த கார் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, பெரிய காரில் தான் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நான் பெரிய கார் வர சொல்கிறேன், வாடகை கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. வாடகை நான் ஏன் கொடுக்கணும், நீ உன் ஃப்ரெண்டை ஏதாவது வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏறன்னா இந்த காரில் ஏறு, இல்லையா நடந்து வா அப்படிங்கிறாங்க. பாருங்க ஆண்டி முத்து என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு ரவி, நான் பைக்கில் வந்திருக்கேன், நானும் சுருதியும் ரவியும் சுருதியும் பைக்கில் வந்திருக்கோம், அண்ணி பைக்கில் வந்திருக்காங்க, முத்து கார் ஓட்டுறான், நீ அண்ணி அம்மா அப்பா வர்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்யுது ஏறு அப்படிங்கிறாங்க. நேராக கார் எடுத்து வீட்டுக்கு போகிறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே மீனா வந்து அதுக்கு முன்னாடியே வீட்டில் ஸ்வீட்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. உடனே இந்த பூக்காரி எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க. அண்ணாமலை 2-3 ஸ்வீட் சாப்பிட்றாங்க. இதை பார்த்து ரவி சொல்கிறாரு, அப்பா உங்களுக்கு சுகர் இருக்கலாப்பா, நீங்கள் சாப்பிட்றீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, சந்தோஷமாக தானே இருக்கேன், என் பையன் நிம்மதியாகிட்டான், ஏன்னா எனக்கு அதனால சந்தோஷமாக தான் இருக்குது, அவன்கிட்ட 2-3 நாளாக பேசாமல் இருந்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இன்றைக்கி பேசி செஞ்சுட்டேன், அவன் காரும் வந்துருச்சு, அவன் லைசன்ஸ் வந்துருச்சு, தொழிலும் கைக்கு வந்துருச்சு, மீனாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான், எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, சீக்கிரம் நீங்கள் ஒரு பேரம் பற்றி யாராவது பெற்றுக் கொடுங்க, எல்லாருமே பெற்றுக் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவிகிட்ட சொல்கிறாங்க சுருதி, வா ரவி நம்ம அதுக்குள்ளே ட்ரை பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே சுருதி பண்ணுறதை பார்த்து விஜயா, எங்கே இந்த பொண்ணு எனக்கு எப்படி பண்ணுது அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு எதுவும் மறைக்கிறது இல்லை, நவீன உலகத்தினுடைய பெண்மணியாக இருக்கு விட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வா நம்மளும் போவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏங்க எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க, ஏங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, சுருதி ரவி செஞ்சால் கரெக்டு, ரோகிணியும் மனோஜும் செஞ்சால் கரெக்டு, ஆனால் முத்தும் மீனா மட்டும் எதுவும் செஞ்சால் தப்புன்னா விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க படிச்சிருக்காங்க, பெரிய பணக்காரங்க, நாகரிகத்தில் உள்ளவங்க, இவங்க என்னங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உணர்வுகளும் அன்பும் படிப்பை பார்த்தா வருமா,
இல்லை பணத்தை பார்த்து வருவான். அதெல்லாம் உணர்வுகளை வந்து நோக்கி உற்று நோக்கி பார்த்தா தெரியும். நீ சொந்த பொண்ணுங்கனால நான் வந்து உன்ட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்ல. 4 குழந்தையுமே வந்து ஒரு குழந்தை நான் ஒருத்தனா இருக்க போய் எனக்கு 3 பிள்ளைகள் வேணும்னு சொல்லி 3 பிள்ளைகள பெத்துக்கிட்டேன். இதான் நடந்துச்சே தவிர்த்து, மற்றபடி அன்பில் நம்மளுக்குள்ள நடக்க வாய்ப்பில்ல. அவங்க விரும்பி கட்டிக்கிட்டவங்க. இந்த முத்து மீனாவையும் நான் வந்து 2 பேருக்கும் பிடிக்காம இருக்கும்போது நான் கட்டி வச்சேன். இன்றைக்கி அவங்க வந்து விரும்பி இருந்துக்கிட்டாங்க. இதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்குது. நீனும் சுற்றி இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி குறைச்சி பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தா அது நல்லாவும் கிடையாது, நல்லாவும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயா நினைக்கிறாங்க, இந்த கார் வந்துருச்சு, இந்த பூக்காரிக்கு வியாபாரம் அதிகமாகிருச்சு, இவங்களுக்கு ஓவர் திமிராயிருச்சு, நம்ம வீட்டுக்காரவங்கள பெருசாக நினைக்காங்க, எதையாவது பண்ணி இவங்க தொழிலையும் பண்ண விடக்கூடாது. இந்த மீனாவை முடக்கி இந்த வீட்டிலேயே போட்டு வீட்டு வேலை செய்ய வைக்கணும். இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் குழந்தையே பிறக்கக்கூடாது. இதுக்கு எதையாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜயா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நினைக்கிறாங்க, இவங்க வந்து 2 நாளைக்கு நல்லா பேசுவாங்க, 3 நாளைக்கு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இவங்கள நினச்சிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக ஸ்ருதி வந்து குழந்த பார்க்க போகிறான், இல்லை ரோகிணி பார்க்க போகிறா, இதான் நடக்க போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி என்ன தான் நடக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரூமை கிராஸ் பண்ணும்போது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிராஸ் பண்ண போகிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு ஸ்ருதிகிட்ட, ஸ்ருதி நீ குழந்தை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறாமல் குழந்த வேண்டாம் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவனுக்கு குழந்த பிறக்காத போலயே, சரி ரைட் நம்ம வந்து மனோஜ் ரூமுக்கு போய் என்னென்ன எட்டு கொட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூம் வாசலுக்கு போகிறாங்க. உடனே மனோஜ் அங்கே பயங்கரமாக தூங்கிட்டுருக்காரு. மனோஜ் எந்தி மனோஜ், இப்படியே காலையிலே தூங்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும், எந்தி அப்படிங்கிறாங்க. இவனுக்கும் நடக்காது போலயே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அந்த முத்து மீனாவை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே 2 பேருமே மீனாவும் முத்தும் கொஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த முத்து மீனாவும் எப்பவும் கொஞ்சிட்டு கிடக்காங்க. அங்கே என்னென்னா ஸ்ருதி வந்து பிள்ளை வேணுங்கிறான், ரவி வேண்டாங்கிறான். இங்கே என்னென்னா இந்த மனோஜ் வந்து குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இருக்கான். இவங்க எப்படி குழந்தை பார்க்க போகிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி இவங்க குழந்தை பார்த்துருவாங்க போலயே, இந்த பூக்காரி குழந்தைய தான் நான் கையில் எடுத்து கொஞ்சணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே விஜயா ஃபோன் அடிக்கிறாங்க பார்வதிக்கு. பார்வதி நீ எங்கே இருக்க சொல்லி தொலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லி தொலைங்க, உங்கள் வீட்டு வாசல் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை வந்த வா ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. என்ன அவசர அவசரமாக கூப்பிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணன் இல்லையா அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் வந்து காலில் இருக்கார்ல அப்படிங்கிறாங்க. காலில் தூங்கிட்டாரோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் அசதியில் தூங்கிட்டாரு, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த முத்து மீனாவும் கொஞ்சிக்கிட்டு அலைதாங்க, சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா, அவங்க சின்னஞ்சிறுசுக்காக கொஞ்சிட்டு தான் அலைவாங்க, இது பெரிய கதையா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க சீக்கிரம் குழந்தை பத்துருவாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. கொஞ்சனா குழந்தை பக்கம் தான் செய்வாங்க, நீ பக்கலையா அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நீ இடக்கு முடக்கா பேசிகிட்டு இருக்க, அவங்க சீக்கிரம் குழந்தை பக்கக்கூடாது, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க குழந்தை பக்கம்னா அந்த குழந்தைக்கு நீ வேணால் பேர் வேணால் வைக்கலாம், உன் பேரை வேணால் வைக்க சொல்லு, நான் வேணால் சொல்கிறேன், விஜயா மலராகம்னு வச்சலாப்பா, விஜயா முதல் எழுத்துல நீ ஒரு பேரை வைப்பான்னு வேணால் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் பார்வதி கடுப்பை கிளப்பிட்டு இருக்காத, அவங்களுக்கு குழந்த பிறக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் என்ன மந்திரவாதியா, மந்திரம் எதுவும் ஓதி குழந்த பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, அது பிறக்கிறத யார் தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் தோணுது பார்வதிட்ட பேசணுன்னு, குழந்தை பிறக்கதை நான் தடுக்க முடியாது, ஆனால் அது வெளியே வராத அது எதிர்காலத்தை என்னால் நிப்பாட்ட முடியும்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நீ ரொம்ப ஓவராக சிந்திக்கிற, இது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை வந்துடுறாங்க. விஜயா நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப வரம்பு மீறி போகிற விஜயா, ரொம்ப வரம்பு மீறி போகிற சரியா, உனக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி வராத, அந்த எல்லையை தாண்டி வந்த அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும், அதுக்கு மேலே இந்த அண்ணாமலையோட உண்மை குணத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆகா நம்ம பேசினது அப்புறம் நம்ம வீட்டுக்காரர் கேட்டார், அவர் தூங்கிட்டுல ஹாலில் இருக்கார் நினச்சிட்டுல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அண்ணே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைண்ணே, என்னை கூப்பிட்டு வந்து தனியாக பேசினாங்க வச்சாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் பார்த்தம்மா, நீ வந்ததையும் பார்த்தேன், ரூமுக்குள்ளே போனதையும் பார்த்தேன், புதுசு புதுசுன்னு பேசணுன்னா நானும் சரி ரூமில் வந்து என் கண்ணாடி எடுக்குன்னு வந்தேன், அப்போ தான் இவன் பேசுறது எனக்கு தெரியுது. இந்த முத்து மீனாவும் குழந்தை பார்க்கக்கூடாது, இந்த குழந்தை இந்த பூமியில் அவதரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ எல்லாம் நான் அரக்கியா மனுஷியா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு பேரும் பேச முடியல, அவங்களுக்கு தற்செயலாக குழந்தை அபாஷனானா கூட என்ன தானே இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.